எனது அன்பான தேமுதிக உறவுகளுக்கு ஆம், எனது அன்பான தேமுதிக உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இருக்கிற மனுஷனை தேடி யாரும் தொடப்பக்கட்ட உருட்டுக்கட்ட செருப்போட போய் அவரை வீட்லேயோ இல்லை அலுவலகத்திலையோ தேட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தேம் தேமுதிக உறுப்பினர்களும் கேப்டனோட தம்பிகளும் கருத்தியலாகவே எதிர்கொள்கிறவங்க, அதுக்கான பதிலை விமர்சன ரீதியாக முறியடிக்கிறவங்க. அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சீமானுக்கும் அழைப்பு விடுக்க சொல்லுங்க, விஜய்க்கும் அழைப்பு, அண்ணாமலைக்கும் அழைப்பு, ஏடம் எடுக்க சொல்லுங்க. இது கட்சியா? இது கட்சியா? இப்ப இப்படியா கட்சி இருக்கும்? எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். எவன் அதிகமா புட்டி கொடுக்குறானோ அவங்க சேர இப்படி இப்படிதான். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாளைக்கு 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட 2ஆம் ஆண்டு குரு பூஜை நடக்குது. இந்த குரு பூஜைக்கான அழைப்பிதழை பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பிலையும் அந்நியார் பிரேமலதா அவர்கள் சார்பிலையும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா முக்கிய அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பிதழ் வச்சுருக்காங்க. இதை இவர் இப்படி தான் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஏலம் விடுற மாதிரி கட்சியையும் தொண்டர்களையும் ஏலம் விடுறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த ஈரோடு பெரியவர் அவரோட தொண்டர்களாக இருக்கிற எல்லாருமே இப்படி தான் மழுமலங்கிங்களாகவும் ஒரு அறிவில்லாத தற்குறிங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார், எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு பாருங்க அப்படின்னு. ஆனால் இது மாதிரியான சில முட்டாள்கள் பணம் கொடுக்குறாங்களேன்றதுக்காக எந்த ஊடகத்துக்கு போகிறாங்களோ அந்த ஊடகத்து சார்பாகவும் அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க சார்பாகவும் எதையாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிடுறது. அப்படி தான் பாருங்கள் இவரும் சொல்லியிருக்காரு. இது கேப்டனோட குரு பூஜைக்கான அழைப்பிதழ். இங்கே கேப்டனோட சமகாலத்து அரசியல்வாதிகளாகட்டும், அவரோட கூட நெருங்கி பழகினவங்களாகட்டும், அவரால் சினிமா துறையில் வளர்ந்தவங்கன்னு எல்லாருக்குமான, அதுவும் இல்லாமல் தமிழகம் மொத்தமும் இருக்கிற தமிழர்களோட ஒரு விருப்பமான ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த். அவருக்கு நடக்க போகிற ஒரு குரு பூஜைக்கான அழைப்பிதழ். இதை இவர் அரசியலோட முடிச்சு போட்டு எவ்வளோ அழகாக இவரோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறார் பாருங்க. இதனால் இவருக்கு ஒரு 2 எலும்பு துண்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சா சந்தோஷம்தான். இந்த மாதிரியான ஒரு கேடுகெட்ட ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லப்படுற சில ஜென்மங்களால் தான் உண்மையான ஊடகத்துறைக்கு அசிங்கம், அவப்பெயர். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, அரசியலை தாண்டி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதராக பார்க்கப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த். அவருக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை இவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் இவங்க, அதாவது இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு கருத்து பேசுகிறேன்ற பேரில் காலாவதியான சில பேர் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று உளருவானுங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கேப்டன் விஜயகாந்தை இப்போது அவங்க பொது வெளியில் விமர்சனம் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பொதுமக்களும் சிறுபகட்டு நடிப்பானுங்க. அதனால் இப்போது கேப்டனை பற்றி எவனும் வாயை கூட திறக்க மாட்டான். ஏன்னா திறந்து வாங்கி கேட்டினதெல்லாம் போதும்னு அவனுங்க கேப்டனோட இறப்பிலேயே பார்த்துட்டானுங்க. ஸோ இவங்களுக்கு கேப்டனையும் கேப்டன் வளர்த்த கட்சியையும் அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி கேப்டனோட கட்சியோட தலைமையாக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்தையும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற இதே மாதிரி கட்சியோட பொருளாளர் எல்கே சுருதீஸை பார்த்திங்கன்னா குறி வைப்பாங்க. இவங்க 2 பேருமே யாரும் இது வரைக்கும் நேரடியான ஒரு அரசாங்க பதவியில் இல்லை. இது வரைக்கும் அவங்க யாரையும் மிரட்டி பணம் பறிச்சதாவோ இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டதாவோ எந்த ஒரு குற்றச்சாட்டுமே கிடையாது. ஆனால் இவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே விஷயந்தான், பிரேமலதா சரியில்லைங்க, அவங்க ஒரு அரசியல்வாதியே கிடையாதுங்க, பேரம் பேசுகிறாங்க, அது இதுன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விடுவானுங்க. இவனுங்க என்னவோ விளக்கு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ, என்னெல்லாம் பேசுகிறாங்களோ, யார்கிட்ட பணம் வாங்குறாங்களோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்தா மாதிரி இவனுங்களாம் ஒரு கதை கட்டி விடுவாங்க. இவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லி விரும்புகிறேன். தேமுதிக ஆரம்பித்தது 2005 காலகட்டம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தேர்தலையும் 3 பாராளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒட்டியை வாங்கிக்கிட்டு பதவிக்காக மட்டுமே ஆதரவு கொடுக்குறதா இருந்தால் இன்னி வரைக்கும் அவங்களோட சொத்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிருக்கணும். இன்னும் சில சொத்துக்களையும் விற்று இருக்காங்க. சரிங்களா? விற்று தான் இப்போ வரைக்குமே கட்சி நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2005 காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த ஒரு சொத்தை விற்று 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அன்றைய காலகட்டத்தில்
அந்த தேமுதிகவே ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இது மக்களோட தொண்டர்களோட சொத்து. உங்கள நம்பி தான் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு பதவி, பணம் முக்கியம் இல்ல. நீங்க தான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா, இது மாதிரியான தற்குறி ஊடகவியலாளர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே பணத்துக்காக, பணத்துக்காகன்னு சொல்லி, சொல்லி இவனுங்களோட பேங்க் பேலன்ஸ அதிகமாக்கிக்கிறானுங்க. அதாவது தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியே கிடையாதுன்னுவானுங்க. ஆனா, இவனுங்க 20 நிமிஷம் பேட்டி குடுத்தா, அதுல 5 நிமிஷம் தேமுதிகவ பேசாம இவனுங்க ஒரு பேட்டியுமே முடிச்சதில்ல. உங்கள மாதிரி உங்களோட 0.5% 1% கூட அவங்க இல்லை. அதனால போன தேர்தலையே 21 பார்வையில தேமுதிகவுக்கு ஒரு நிலையான ஓட்டு வங்கி இல்ல. 1% கூட ஓட்டு வங்கி இல்ல அப்படின்னா, எதுக்காக அவங்கள பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு? அவங்களுக்கு தான் ஓட்டு வங்கி இல்ல. அவங்கள பத்தி பெருசா பேசுறதுக்கும் எதுவும் இல்லன்னா, ஒவ்வொரு பேட்டியிலயும் பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷமாவது ஒவ்வொரு கம்முனாட்டி பையனும் தேமுதிகவ பத்தியும், அந்நியார பத்தியும் பேசாத ஒரு பேட்டிய கூட முடிக்க முடியாது. நீங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி இவனுங்க வைக்கிற இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, போன தேர்தல்ல உங்கள மதிக்க ஆளே இல்ல. இவரே சொல்லியிருக்காரு. யாரு? தமிழா பாண்டியனே சொல்லியிருக்காரு. தேர்தலையே வேலுமணி உனக்கு ஒண்ணு இல்லாம போகணும் கட்டி விட்டார். வேலுமணியை பிரேமலதா அரசியலை முடிவு கொண்டு வந்து விட்டார். உங்க கூட்டே வேண்டாமா? உனக்கு ஒரு ஓட்டு இல்லை, கிளம்பி போ. தனியா இருந்தாங்க 21 என்ன காரணம்? உங்களோட வாக்கு வங்கியே இல்லை. பிரேமலதாவை யாரும் மதிப்பதே இல்லை. போன தேர்தல்ல உங்கள மதிக்கவே இல்ல. அதனால தான் உங்கள போன்னு சொல்லிவிட்டாரு. உங்க அரசியலே முடிவுக்கு வந்துருச்சு. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்களே வேணான்னு வேலுமணியே வேணான்னு எங்கள அனுப்பியிருந்தா, எதுக்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி அந்நியார் பிரேமலதா அவர்கள நேரடியா முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் வந்து பார்க்கணும்னு 1 ஹவருக்கு மேல வெளிய வெயிட் பண்ணணும். அன்னைக்கு கூட அந்நியார் தான் அவர பார்க்காம தவிர்த்தாங்களே தவிர, இவங்களா வலுக்கட்டாயமா எந்த கட்சியிலயும் போய் இதுவரைக்கும் நாங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லல. ஆனா திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும் வலுக்கட்டாயமா அவங்க கூட்டணி பேச்சுக்கான அழைப்ப குடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றது தான் நமக்கு வர தகவல். ஆனா, இவங்க பேசுறதெல்லாம் என்னமோ இவங்கலாம் உத்தம மாதிரியும், தேமுதிகவும் அதோட தலைமையா இருக்கிற அந்நியாரும் தான் பணத்துக்காக ஆசைப்படுறாங்கன்ற மாதிரியும், எங்கேயாவது ஒரு YouTubeல உட்காந்துன்னு மணியாட்டுறது. ஏன்டா நீங்க எடுக்கிற 5, 10 பிச்சைக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு தேவைதானா? இந்த மாதிரி பொய்யான ஒரு கருத்த சொல்லிட்டு, அதுல வர சன்மானத்த வச்சு சாப்பிடுறீங்களே, அந்த சோறு கூட உங்களுக்கு ஜீரணிக்குதாடா? இத விட உங்கள கேவலமா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சரி மக்களே, நீங்களே பார்த்து இதுக்கான ஒரு நல்ல கமெண்ட்ட சொல்லுங்க. மீண்டும் இது மாதிரியான வீடியோகள பார்க்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.